பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இன்று இலக்கியத்திலே மட்டுமல்ல, நமது தென் பகுதியில் மதுரையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மதுரையிலே கிட்டத்தட்ட 1828 ஆண்டு வரை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பீட்டர் என்பவர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்திருக்கிறார். அவர் பிறவியிலேயே ஒரு கிறிஸ்துவர் என்றாலும் கூட அவருக்கு இந்து மதத்தின் மீது ஒரு அலாதி பிரியம். எந்த அளவுக்கு பிரியம் என்றால் பாருங்களேன், தினமும் தன்னுடைய அலுவலகத்திற்கு குதிரை மேல் செல்வாராம். தனது வீட்டிலிருந்து தனது அலுவலகத்திற்கு இடையில் தான் அந்த மீனாட்சி கோவில் இருந்திருக்கிறது. அந்த மீனாட்சி கோயில் அருகே வந்தவுடனேயே அவர் குதிரை மீது இருந்து இறங்கி விடுவார். தனது காலணிகளையும் தொப்பியும் கட்டி வைத்துவிட்டு அந்த கோயிலை கடந்த பிறகுதான் அந்த காலணிகளையும் தொப்பியும் அணிந்து மீண்டும் குதிரையில் ஏறுவாராம். இப்படி ஒரு பக்தி அவருக்கு ஈடுபாடு இருந்ததாலும், அதே நேரத்தில் அந்த கோவிலை பராமரிக்கும் பொறுப்பும் அவரிடம் இருந்ததாலும் அவருக்கு மீனாட்சி கோவிலின் மீது ஒரு தீரா பக்தி ஏற்பட்டுவிட்டது. அதனால் அவரை என்ன சொல்கிறார்கள் என்றால், பீட்டர் பாண்டியன் என்று கூட செல்லமாக அழைக்க முற்பட்டார்களாம். அவர் ஒரு நாள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரியான மழை, இடி மின்னலுடன் வெளுத்து வாங்குகிறது மழை. அப்போது அவர் காதுக்கு ஒரு சலங்கை ஒலி கேட்கிறது. அந்த சலங்கை ஒலி எங்கிருந்து வருகிறது என்று எழுந்து போய் பார்க்கிறார். அங்கு யாருமே இல்லை. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வரார், வாசல் வரைக்கும் வெளியில கேட்குது. அப்படி பார்த்தா ஒரு பட்டாடை அணிந்த ஒரு சிறுமி, ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அவள் பின்னாடியே இவரும் செல்கிறாள். காலில் பார்த்தால் சலங்கை இல்லை. கொஞ்ச தூரம் அப்படி போயிருப்பாரு. அந்த வைகை நதியில வந்த வெள்ளம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் இருந்த வீட்டை அடிச்சுட்டு போகுது. அப்ப திரும்பி பார்க்கிறார், தன் வீடே காணும். அப்பதான் அவருக்கு புரியுது, மீனாட்சி அம்மனே இறங்கி வந்து தன்னை இந்த வெள்ள அபாயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், தனது உயிரையும் காப்பாற்றி இருக்கிறார் என்று புரிகிறது. உத்து பார்க்கும் போது தெரிகிறது, அவள் காலிலே சலங்கை இல்லை, கொலுசு இல்லை. ஆனால் சத்தம் மற்றும் அவளை எழுப்பி இருக்கிறது என்றதால் அவர் என்ன பண்றாருன்னா, மீனாட்சி அம்மனுக்காக மாணிக்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் வைத்த ஒரு ஆங்கிலட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிலத்தில் அது மாதிரி ஒரு கொலுசை செஞ்சு அந்த அம்மனுக்கு கொடுக்கிறார். இப்பவும் வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை திருவிழாவின் போது அந்த கொலுசு அணிவிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அவர் இறக்கும் போது என்ன சொல்கிறார் என்றால், என்னை புதைக்கும் இடம் மீனாட்சி அம்மனை நோக்கி என் கண்கள் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதேபோல் அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு கூட அவருடைய சொந்த இடத்துக்கு செல்லவில்லை. மதுரையிலேயே இருந்து விட்டார், மதுரையிலேயே மடிந்தார். அவரின் விருப்பப்படி அந்த மீனாட்சி அம்மனை கண்கள் பார்த்தவாறு தான் அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்களை புதைக்கும் போது அப்படி புதைக்க மாட்டார்கள். இவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த ஒரு அதி அற்புதமான நிகழ்ச்சி 1818 ஆண்டு, கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆயிடுச்சு இந்த கதை நடந்து. இன்னைக்கும் அந்த அம்மனுக்கு கார் சலங்கிய இது போடுறாங்க. ரெண்டாவது அவருடைய வம்ச வழி வந்தவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் அந்த காலனி அந்த கொலுசை அணிவிக்கும் போது அங்க வந்து வணங்குறாங்க. இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உண்மை என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று உங்களுக்கு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.